ஜூலை 13 புனித 2ஆம் ஹென்றி. ஜெர்மனியின் பவேரியாவில் கோமகனாக வாழ்ந்த ஹென்றி ஜிசெல்லா தம்பதியினருக்கு கிபி 973ஆம் ஆண்டு பிறந்தார் 2ஆம் ஹென்றி. ரீகன்பெர்க் மறைமாவட்ட ஆயர் வோல்ஃப்காங் அவர்களின் பொறுப்பில் வளர்ந்த 2ஆம் ஹென்றி தன் மறைமாவட்ட பள்ளியில் கல்வி பயின்றார். கிபி 995ஆம் ஆண்டு தன் தந்தையினை இழந்த இவர் பவேரியாவின் கோமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசு பணிகளைச் செய்தார். கிறிஸ்துவ நெறிகளை கடைபிடித்து இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையினை வாழ்ந்த கோமகன் ஹென்றி கிபி 1002ஆம் ஆண்டு ஜெர்மனியின் அரசராகவும் கிபி 1004ஆம் ஆண்டு இத்தாலியின் பவேரியா பகுதியின் அரசராகவும் ஆட்சி புரிந்தார். திருத்தந்தை 8ஆம் ஆசீர்வாதப்பர் கிபி 1014ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் நாள் இவரை உரோமையின் பேரரசராக முடிசூட்ட திருச்சபைக்கும் அரசுக்கும் இடையே நல்லுறவை வளர்த்தார். கிறிஸ்துவ மதத்தினை காப்பதற்காக கிரேக்கர்களோடும் லொம்பார்டுகளுடனும் போராடிய பேரரசர் 2ஆம் ஹென்றி ஜெர்மானிய ஆயர்களை மதசார்பற்ற ஆட்சியாளர்களாகவும் பேராலயத்தின் இளவரசர்களாகவும் நியமனம் செய்தார். இறைபக்தியில் சிறந்து விளங்கி தன் இறுதி காலத்தில் சிறிது ஊனமான காலுடன் வாழ்ந்த பேரரசர் 2ஆம் ஹென்றி கிபி 1024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் நாள் விண்ணகம் சென்றார். ஆண்டவரின் அன்பு மகனாக வாழ்ந்து திருச்சபை பணிகளில் தன்னை அர்ப்பணித்த பேரரசன் 2ஆம் ஹென்றியினை திருத்தந்தை 3ஆம் யூஜின் கிபி 1146ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தி மாற்றுத்திறனாளிகளின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித 2ஆம் ஹென்றியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாற்றுத்திறனாளிகளை ஆண்டவர் உடனிருந்து வழிநடத்தும்படி ஜெபிப்போம்.